பொங்கல் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம வந்து காய்ச்சிக்கலாம். அது கூட ஒரு 100 கிராம் அரிசியை நல்லா அலசி சேர்த்துக்கிறேன். அதாவது அவங்க கொடுத்த பச்சை அரிசியை தான் நான் வந்து சேர்க்குறேன். இல்லை இப்போ நல்லா வந்து வெந்துச்சு. வெந்த அரிசியோட ஒரு 2-3 ஏலக்காவை நல்லா இடித்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வாசனை வரும். நல்லா கிண்டி விட்டுக்கிங்க. இது கூட அவங்க கொடுத்துருக்குற வெல்லத்தை ஒரு 100 கிராம் போல் எடுத்து சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா மசிச்சு விட்டுக்கிங்க. நல்லா பொங்கல் பதத்துக்கு நல்லா கலர் வருது பாருங்க. இது செய்யறதுக்கு ஒரு 20-30 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு. இது கூட அவங்க கொடுத்த 100 ml நெய்யில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகினே அது கூட முந்திரி சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அது கூட ஒரு 10-15 திராட்சை நம்ம சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற நெய்யை நம்ம பொங்கலை சேர்த்துக்கலாம். அது மாதிரி நம்ம பொன்னிறமாக வறுத்த முந்திரி திராட்சை இப்போ நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிங்க. சுட சுட சூப்பரான சக்கரை பொங்கல் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கிங்க. அதில் 2 கப் பச்சை அரிசியை அளந்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு கப் பாசிப்பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கிங்க. நல்லா அலசிக்கலாம். அலசி எடுத்ததுக்கப்புறம் 7 டம்ளர் தண்ணி ஆட்டி தேவையான உப்பும் போட்டு விசில் வச்சிடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடுறேன். ஒரு 5-6 விசில் வரட்டும். இப்போ நல்லா விசில் வந்துச்சு. இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் 2 டீஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கிங்க. இது கூட 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2-3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சியை நல்லா நசுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிங்க. இப்போ நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். அரிசி நல்லா வெந்திருக்கு. இது கூட நம்ம ரெடி பண்ண தாளிப்பு நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிங்க. நல்லா நம்மளுடைய பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.